ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வரதராஜன் பழனிசாமி. இந்த வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோவில் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி சார்ட்டை அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா, எல்லா இடத்துலையும் கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காது, நீங்கள் நினச்ச ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதோட கீ லெவல்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த கீ லெவல்ஸில் கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அந்த கீ லெவல்ஸில் இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சார்ட்டோட கீ லெவல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற விஷயந்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சப்போர்ட்னால் என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி சார்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸே ஒரு பாயிண்டில் அதுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரா பண்ணுறது, அப்படி நீங்கள் வரைஞ்ச மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் இருக்கிற சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் கம்பைன் பண்ணி எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ஸ்டாக்கோட சார்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாக் பாருங்கள், அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா போயிட்டு நெக்ஸ்ட்டு 40 ரூபா இறங்கி அதுக்கப்புறம் திருப்பி 70 ரூபா போயிட்டு 60 ரூபா 100 ரூபா போயிருக்கு. ஸோ இப்படி 20 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக மேலே போய் 100 ரூபா ரீச் ஆகிருக்கு. இது ஒரு கிளியரான அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இது ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். இந்த புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்த ஸ்டாக் ஒன்ஸ் 100 ரூபா போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 100 ரூபா வந்த உடனே நிறைய பேர் இதை சடனாக செல் பண்ணுறாங்க. ஸோ செல் பண்ண உடனேயே அதோட ப்ரைஸ் வேகமாக குறைஞ்சி 50 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ அப்போ 100 ரூபாய்க்கு ரீச் ஆன உடனேயே நிறையா பேர் ஏன் செல் பண்ணணும், அந்த காரணம் நம்மளுக்கு தெரியாது. என்னவா வேணா இருந்திருக்கலாம். அந்த கம்பெனியை பற்றி ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கலாம், அல்லது இந்த ஸ்டாக்கோட விலை 100 ரூபாய்க்கு மேலே ஒர்த் இல்லைன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஸோ ஆல்ரெடி 100 ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய செல்லர்ஸ் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இது 50க்கு வந்திருக்கு. ஸோ அப்போது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா அப்படிங்கிற இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு தடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டாக் அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், இது ஸ்பைஸ்ஜெட்டோட வீக்லி சார்ட். இந்த சார்ட்டில் ஒரு கேண்டில் ஒரு வீக்கை குறிக்குது. இந்த சார்ட் பாருங்கள், ஸ்பைஸ்ஜெட்டோட ஷேரோட விலை 60 ரூபாயில் இருந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் 150 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ 60 ரூபாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறி 150 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 150 ரூபா போன உடனேயே நிறைய பேர் விற்கிறாங்க. விற்றதுக்கப்புறம் அது கீழே இறங்கியிருக்கு, 120 ரூபா வந்திருக்கு. மறுபடியும் 150 போக முயற்சி பண்ணுது. 150க்கு அந்த ரேஞ்சு ரீச் ஆன உடனே மறுபடியும் ஒரு செல் ஆஃப். அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரைஸ் உடனே திருப்பி பழைய 60K வந்துருச்சு. அப்போது இந்த 150 ரூபா அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அந்த 60 ரூபாயில் இருந்து மறுபடியும் 150 ரூபாய்க்கு போயிருக்கு பாருங்கள். திருப்பி 150 ரூபா டச் ஆன உடனேயே திருப்பி உங்களுக்கு செல் ஆஃப் வந்திருக்கு. ஸோ இது ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சப்போர்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபாயில் இருக்குது. அது தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்டில் 20 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. பாருங்கள், படிப்படியாக அந்த ஷேரோட விலை 100 ரூபாயிலிருந்து 70 ரூபா 80 ரூபா போயிட்டு 50 ரூபா 60 ரூபா போயிட்டு 20 ரூபா வந்திருக்கு. 20 ரூபா வந்த உடனேயே அதுக்கப்புறம் அந்த ஷேரோட விலை அதிகமாக ஏறி 70 ரூபா போயிருக்கு.
ஸோ ஒரு சடன் அப் ட்ரெண்ட் வந்து 70 ரூபா போயிருக்கு. ஸோ இந்த 20 ரூபா வந்த உடனே என்ன நடந்துச்சு, எதனால் வந்து இதோட விலை வந்து அதிகமாக போயிருக்கு அப்படின்னா நிறைய பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஏன் இந்த பாயிண்டில் நிறைய பையர்ஸ் வந்திருக்காங்க, ஸோ இந்த இடத்துல என்னவா வேணா இருந்திருக்கலாம், அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கலாம், அல்லது பையர்ஸ் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த ஷேரோட விலை இறங்காது அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். இந்த ஷேர் ரொம்ப சீப்பாக இருக்குது, இது வந்து ரொம்ப ஒர்த்தான ஷேர், பட் அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். இந்த மாதிரி எந்த காரணமாக வேணா இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த பாயிண்டில் பையர்ஸ் நிறையா ட்ரேடர்ஸ் வந்து பையர்ஸாக மாறி இந்த ஷேரை வாங்கியிருக்காங்க. ஸோ உடனே இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போது இந்த 20 ரூபா அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து ஒரு கிளியரான சப்போர்ட். ஸோ இந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் இந்த 20 அப்படிங்கிறத நம்ம சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜொமேட்டோவோட வீக்லி சார்ட். ஸோ இதில் ஒரு கேண்டில் வந்து ஒரு வீக்கை குறிக்கும். இதில் பாருங்கள், இந்த ஜொமேட்டோ ஷேரோட ப்ரைஸ் வந்து 160 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கு. 160 ரூபாயிலிருந்து அந்த ஷேரோட விலை படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வந்த ஷேர் 50 ரூபாயை டச் பண்ண உடனே கொஞ்சம் பேர் உடனே இதை பை பண்ணுறாங்க. 50 ரூபாயிலிருந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செல் பண்ணுறாங்க. திருப்பி 50 ரூபா வந்த உடனே மறுபடியும் கொஞ்சம் பேர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பி கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி அது 50 ரூபா கீழே வர ட்ரை பண்ணியிருக்கு. 50 ரூபாய்க்கு வந்த உடனே தொடர்ச்சியாக பையர்ஸ் மறுபடியும் பை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பை பண்ணதுனால இது படிப்படியாக மறுபடியும் மேலே போய் ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் கொடுத்து திருப்பி அது 160 டச் பண்ணி அதுக்கும் மேலேயும் போயிருக்கு. ஸோ இந்த 50 ரூபா ரேஞ்சில் கிளியராக ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 50 ரூபாயை பாருங்கள், இந்த ரேஞ்சில் ஷேர் 50 ரூபா டச் ஆன உடனே திருப்பி இதை வந்து 50 ரூபாய்க்கு கீழே போனாலும் பையர்ஸ் அந்த இடத்துல வந்திருக்காங்க. திருப்பி 50 ரூபா டச் ஆன உடனேயே மறுபடியும் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இந்த ஷேருக்கு ஒரு கிளியரான சப்போர்ட் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட்னா பாருங்கள், தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கிற ஒரு ஸ்டாக் ஒரு பாயிண்ட் வந்த உடனே அதோட ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். அதை தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக அப் ட்ரெண்ட்லேயே இருக்கிற ஸ்டாக் ஒரு பாயிண்ட் வந்த உடனே டவுன் ட்ரெண்டுக்கு மாறும். அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த சார்ட் பாருங்கள், இது வந்து வோல்டாஸ் கம்பெனியோட டெய்லி சார்ட். ஸோ ஒரு கேண்டில் வந்து ஒரு டேயை குறிக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்டாக் மேலே போனதுக்கப்புறம் கிளியராக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது 900 ரூபாயில் இருந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட 1300 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 1300 ரூபா தொட்ட உடனே மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அது 1300 ரூபா தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கேயும் 1300 ரூபா மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கிளியராக நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பாருங்கள். ஸோ ஒரு கட்டத்தில் 1300 ரூபா தொட்டுட்டு டவுன் ட்ரெண்ட் வந்து திருப்பி வந்து பழையபடி கீழேயே போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். தொடர்ச்சியாக கீழேயே போயிட்டு இருந்த ஷேர் வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் திருப்பி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. மேலே போயிட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலான 1300 ரூபா வந்துட்டு அந்த 1300 ரூபாயை தாண்டி பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போயிருந்தாலும் திருப்பி அதை செல் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். திருப்பி அதை செல் பண்ணுறாங்க. அப்போது திருப்பி 1300 ரூபா அந்த ரேஞ்ச் வந்த உடனே மறுபடியும் அதை பை பண்ணியிருக்காங்க. திருப்பி மேலே போகுது. திருப்பி மேலே போனதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் திருப்பி 1300 ரூபாயை திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுது. திருப்பி வந்து பை பண்ணி அது தொடர்ச்சியாக மேலே போய் இப்போ வந்து 1700 ரூபா கிட்ட இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி வந்து 1300 ரூபாங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது. பாருங்கள், 1300 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்த ரேஞ்ச் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையே வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்திருக்கு இந்த ஸ்டாக். ஸோ 1300 தாண்டினதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஒரு பிளேஸ் வந்து திருப்பி அந்த ஸ்டாக்குக்கு
சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படியே சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து அம்புஜா சிமெண்ட்டோட டெய்லி சார்ட். ஸோ இதில் வந்து ஒரு கேண்டில் ஒரு டேயை குறிக்கும். இந்த ஷேர் வந்துட்டு 300 ரேஞ்சில் இருந்து தொடர்ந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு கிட்டத்தட்ட 580 தொட்டுட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ திருப்பி 580 அந்த ரேஞ்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து ஸோ 580 தாண்டி இது போகவே இல்லை. ஸோ அந்த 580 அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு செல் ஆஃப் வந்து அந்த ஷேர் தொடர்ச்சியாக கீழே வந்திருக்கு. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த 580 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து இது பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போன ஸ்டாக் திருப்பி செல் பண்ணியிருக்காங்க. அந்த 580 வந்த உடனே மறுபடியும் பையர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. திருப்பி மேலே போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு பாருங்கள். திருப்பி 580 ரேஞ்ச் வந்த உடனே திருப்பி வந்து பையர்ஸ் பை பண்ணி இந்த ஷேர் தொடர்ச்சியாக மறுபடியும் 700 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி 580ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போது அதே 580 ரேஞ்சை வந்து எத்தனை தடவை இது வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்குன்னு பாருங்கள். 580க்கு மேலே போனதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெய்லி சார்ட். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு டே குடிக்கும். ஸோ எத்தனை நாள் வந்து 580 டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நாள் அந்த 580 டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளியரான சப்போர்ட் லெவல். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஒரு ஜோன் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுக்கு சப்போர்ட்டாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது ஒரு சார்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் யூபிஎல் ஷேர் எடுத்திருக்கேன். இது வந்து மந்த்லி சார்ட். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து மந்த்லி சார்ட் தான். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராகவோ அல்லது ஒரு இன்வெஸ்டராகவோ இருந்தாலும், நீங்கள் ஒரு டெய்லி ட்ரேடராகவோ இருக்கலாம் அல்லது ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மந்த்லி சார்ட். மந்த்லி சார்ட்டில் தான் வந்து அதோட மேஜரான சப்போர்ட் லெவல், மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லெவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த யூபிஎலோட மந்த்லி சார்ட் இது. இதில் வந்து சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போது ரீசெண்டாக இந்த ஷேர் வந்து இந்த இடத்துல அது வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இது வந்து மந்த்லிங்கிறதுனால ஒரு கேண்டில் ஒரு மந்த்தை குறிக்கும். ஸோ 3 மந்த்ஸாக அது அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனதுனால இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல் அப்படின்னு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போது இது மந்த்லி லெவல் அப்படிங்கிறதுனால இந்த லைனோட எண்டில் நான் வந்து எம்னு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கு. நிறைய தடவை அந்த ப்ரைஸ் அந்த இடத்த டச் பண்ணிக்கிட்டு திருப்பி மேலே போயிருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ நான் வந்து எம் அப்படின்னு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேருக்கு வந்து இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 6 மாதமாக அந்த இடத்த தொட்டுட்டு அது கீழே போயிருக்கு. ஸோ இதையும் வந்து நான் எம்னு மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீக்லி சார்ட் ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வீக்லி சார்ட் போகிறேன். இப்போ வீக்லி சார்ட் போன உடனே நீங்கள் மந்த்லியில் வரைஞ்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இது மந்த்லி அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். வீக்லி சார்ட் நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வீக்லியில் இதுக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நான் பார்க்குறேன். பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து இதை வீக்லி அப்படின்னு நான் மார்க் பண்ணுறேன். வேணும்ட்டா நம்ம வந்து இதோட கலரையும் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வீக்லியை வந்து ரெட்டாக மார்க் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண முடியுமா பார்க்குறேன். பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. பல நாள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு கீழே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு வீக்லி ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் டே சார்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். டெய்லி சார்ட் ஸ்விட்ச் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலையும் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலையும் எப்படி வந்து இந்த சார்ட் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த டெய்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த இடத்த கவனிங்க. இது வந்து ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சார்ட் என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த கேண்டில் பாருங்கள், இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அது எக்ஸாக்டாக எங்கே பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தொட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் என்னோட கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை பாருங்கள். கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாததுக்கு ஒரு காரணம் என்னென்னா அதோட கீ லெவல்ஸ். ஒரு சில இடத்துல கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா இந்த கீ லெவல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியும். இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? டவுன் ட்ரெண்ட் வரப்போகுதுன்னு தோணும். ஸோ 830ங்கிறது ஒரு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் மந்த்லி சார்ட்டில் வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்த உடனே நீங்கள் அலர்ட் ஆகி பாருங்கள், ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் அது வந்து 622 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதை தெரிஞ்சிருந்துருக்கணும். கேண்டில் ஸ்டிக்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் வந்திருக்கு. இது ஒரு ஹேங்கிங் மேன். எத்தனை கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இது வந்து 2 ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அந்த மந்த்லி சப்போர்ட் ரேஞ்சில் உங்களுக்கு எத்தனை சிக்னல்ஸ் வந்திருக்கு, எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஹேங்கிங் மேன், இந்த ஷூட்டிங் ஸ்டார் இதெல்லாம் வந்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கிளியரான சிக்னல். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், கிளியராக அந்த ஸ்டாக் மறுபடியும் வந்து 620 போயிருக்கு. இது ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மந்த்லி சப்போர்ட்டில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி வந்து ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த சார்ட்டில் இந்த மந்த்லி சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நல்ல சிக்னல்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வீக்லியும் அதே மாதிரி. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார், வீக்லிலையும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துல மந்த்லி சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் திருப்பி அது வந்து வீக்லி சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே வந்திருக்கு. திருப்பி மந்த்லி செகண்ட் சப்போர்ட், மந்த்லியில் நம்ம 2 சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம். அந்த செகண்ட் சப்போர்ட்டை எவ்வளோ அழகாக வந்து அது டச் பண்ண உடனே திருப்பி ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மந்த்லி சப்போர்ட் வந்த உடனேயே உங்களுக்கு வந்து அது ஒரு க்ரூஷியலான கீ லெவல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல பையர்ஸ் உடனே அலர்ட் ஆகி இதுக்கும் மேலே இந்த ஸ்டாக் கீழே போகாது அப்படின்னு அதை பை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்.
அப் ட்ரெண்டில் வந்து இப்போது திருப்பி மந்த்லி சப்போர்ட்டை டச் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கு நீங்கள் வந்து இதை லாங் டைமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மந்த்லி ரெசிஸ்டன்ஸில் இருந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழே வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் வந்து மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வீக்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபைனலாக வந்து மந்த்லி சப்போர்ட்டை ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திருப்பி அப் ட்ரெண்ட் போயிருக்கு. வீக்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணும்போது பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பிரேக் பண்ணி போயிருக்கு, ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு எங்கல்ஃபிங் நடந்திருக்கு பாருங்கள். ஒரு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் மூலமாக ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் மந்த்லி சப்போர்ட்டை டச் பண்ணி இப்போ மந்த்லிக்கு மேலே அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு தெளிவான டெசிஷன் எடுக்க முடியும். இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இதோட லெவலான இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பழைய வீக்லி சப்போர்ட்டை வந்து இது போய் ரீச் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். வீக்லி சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் இது மந்த்லி சப்போர்ட்டுக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த சார்ட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்த ஒரு ஸ்டாக் வந்து திருப்பி வீக்லி சப்போர்ட்டுக்கு வந்துட்டு வீக்லி ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வீக்லி சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி ஃபைனலாக மந்த்லி சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அந்த மந்த்லி சப்போர்ட் ரிவர்ஸ் ஆன ஸ்டாக் இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ண வீக்லி சப்போர்ட்டையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இந்த இடத்துல இதை வந்து இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பேர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சப்போர்ட் ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி அதே சப்போர்ட்டை திருப்பி இன்னொரு தடவை வந்து ரீச் பண்ணி டெஸ்ட் பண்ணும். அந்த டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகும். இதை தான் வந்து நம்ம ரீடெஸ்ட் பண்ணுது, அந்த சப்போர்ட்டை வந்து அது ரீடெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேள்விப்படும் போதெல்லாம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட அர்த்தம் இதுதான். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு மறுபடியும் வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். எந்த கேண்டில்னா இந்த பர்டிகுலர் கேண்டிலில் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை வந்து அது கிளியராக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுது. மேலே போனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வருது, திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுது, திருப்பி மேலே போய் இப்போ மந்த்லி சப்போர்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே வந்து ஒரு லாங் கேண்டிலால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். இந்த ஸ்ட்ராங் கேண்டில் அந்த மந்த்லி சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இந்த மந்த்லி சப்போர்ட்டில் பிரேக் பண்ணதுனால நெக்ஸ்ட் அதோட அடுத்த சப்போர்ட் ரேஞ்சை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மந்த்லி சார்ட். ஒரு மந்த்லி சார்ட்டில் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வீக்லி சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹவர்லி சார்ட் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ ஹவர்லி சார்ட்டில் பாருங்கள், ஹவர்லி சார்ட்டில் ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த சப்போர்ட்
இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல எப்படி வந்து அது ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு கிளியரான மருபோசோ கேண்டில், ஒரு ஸ்ட்ராங் மருபோசோ கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்போது இந்த சப்போர்ட்டை வந்து இது உடச்சி மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். திருப்பி அதை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு கீழே போனாலும் மறுபடியும் மேலே போய் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அது மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்த தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஹவர்லி சார்ட்டில் வந்து இதுக்கப்புறம் இங்கே என்னென்ன கேண்டில்ஸ் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒன்ஸ் இந்த மந்த்லி ரேஞ்சை வந்து அது ரீச் ஆன உடனே அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்ன மாதிரி கேண்டில்ஸ் பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளியரான டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, இஃப் சப்போஸ் இந்த மந்த்லி லெவலில் வந்து இதை மறுபடியும் வந்து இது ரீச் ஆகும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முடிவு பண்ணலாம் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வச்சு இது பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் வந்து இது வீக்லி சப்போர்ட்டை நோக்கி போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை தாண்டி கீழே போனால் வீக்லி வரைக்கும் அது போகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் கேண்டில் ஸ்டிக்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும். இதை வச்சு இதை நீங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கும்போது உங்களோட ட்ரேடிங் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகும். ஸோ நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த இடத்துல போய் நீங்கள் என்ட்ராக மாட்டீங்க. இந்த இடத்துல வந்து இதை பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ராக மாட்டீங்க. நீங்கள் இந்த மந்த்லி ரேஞ்ச் ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் ரேஞ்சை ரீச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. சப்போர்ட்டை வந்து தொட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஸோ எந்த இடத்துல என்டர் ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். வீக்லி சப்போர்ட்டையும் மந்த்லி சப்போர்ட்டையும் டெய்லியில் கூட நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வரைஞ்சிட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை தான் வந்து கீ லெவல்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த கீ லெவல்ஸில் ஒரு சார்ட்டில் என்ன மாதிரி கேண்டில்ஸ் பிரிண்ட் ஆகுது, அந்த கேண்டிலோட மீனிங் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுப்பீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எடுப்பீங்க. ஒரு சந்தேகப்பட்டுட்டு ஐயோ இது மேலே போகுமோ கீழே வருமோ அப்படின்னு நீங்கள் ஒரு டெசிஷன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக மேலே தான் போக போகுது அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து ட்ரேடில் என்ட்ரு ஆக முடியும். அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டில் சப்போர்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரா பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி வரைகிறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசிஸ்டன்ஸே வந்து ஃப்யூச்சரில் சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் ஒரு சப்போர்ட் ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த மல்டிபிள் டைம் ஜோன்ஸில் நீங்கள் வரைஞ்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால் எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராகவோ அல்லது ஒரு ஸ்விங் ட்ரேடராகவோ இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற ஸ்டாக்ஸோட சார்ட்ஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட 1 hour சார்ட் எடுத்துகிட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் அந்த கீ லெவல்ஸில் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும்.
நீங்கள் அதே மாதிரி ஒரு ஸ்டாக் எந்த இடத்துல அதோட ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுறதுங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியிலையும் வர முடியும். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தொடர்ச்சியாக ஷேர் மார்க்கெட் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.